ஹாய் வெல்கம் டு கோல்டன் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் HTML அப்படின்ற அந்த பேஸ் லாங்குவேஜான சின்டாக்ஸ் அதோட இது எப்படி இருக்கும் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்ரெடி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு எம்டி ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். நான் ஆல்ரெடி சி ட்ரைவில் ஓகேவா, ஸோ FSD அப்படின்ற ஒரு எம்டி ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே சேவ் பண்ணுறது தான் இந்த இடத்துல இப்போ நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஃபஸ்ட் லைன் போய்க்கோங்க. ஓகேவா? போயிட்டு நான் ஆல்ரெடி அதே ஃபைலில் இருக்கிறேன். ஓகேவா? ஸோ சப்போஸ் நீங்கள் வேறு ஃபைலில் இருந்தீங்க அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னா ஃபைல் போட்டுக்கோங்க. ஃபைலில் ஓப்பன் ஃபோல்டரை கொடுத்து ஓகேவா, அந்த இடத்துல நம்மளோட இது FSD அப்படின்றது நம்மளோட ஃபோல்டர். ஓகேவா? அதை கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஃபோல்டர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஓப்பன் ஆன உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, செகண்ட் ஒன் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நியூ ஃபைல் அப்படின்றதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம HTML ஃபைல், CSS ஃபைல், JavaScript ஃபைல் இதெல்லாம் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபோல்டர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு FSD அப்படின்ற அந்த ஃபோல்டர் கூட தான் வந்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? பட்டு இப்போ வந்துட்டு நம்ம சப்போஸ் வந்துட்டு ஒரு HTML அப்படின்ற ஃபைலே உங்கள்கிட்ட நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றத்தையும் வந்துட்டு தனித்தனி ஒரு செப்பரேட் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு இந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மக்கிட்ட கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃப்ரெஷ் ஃபைலு, அதனால நான் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நேம் கொடுங்க ஃபைலுக்கு. இப்போ demo.html அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த .html அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு HTML ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியும் போது .html அப்படின்னு தான் முடியணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லெட்டர் வேணால் நீங்கள் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் முடியும் போது .html அப்படின்னு தான் முடியணும். அதான் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேவா? இப்போது இந்த சிம்பிள் தெரியுதா? இந்த சிம்பிள் இருந்தால் தான் நம்ம ஃபைல் கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஒரு HTML கோடிங் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு லெசன் கொடுத்து டாக் டைப் அப்படின்ற ஒன்று கொடுங்க. ஓகேவா? இந்த டாக் டைப் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டோட டைப்பு HTML ஃபார்மேட் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் டாக் டைப் HTML அப்படின்ட்டு போடுறோம். இந்த C, ஜாவா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பேக்கேஜஸ் அப்படின்லாம் இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் என்ன அப்படின்னா கீழே இருக்கிற அந்த பேக்கேஜஸ் மாடல்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் இம்போர்ட்டு. தென் Cயில் வந்துட்டு ஆஷ் இன்க்ளூடு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான். ஒரு HTML ஃபைலில் கீழே வர ப்ராசஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா HTML பேஸ் பண்ணி. அதனால தான் இந்த டாக் டைப் HTML அப்படின்னு கொடுக்குறோம். இந்த டாக்குமெண்ட்டோட டைப்பு HTML ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே, தென் HTML அப்படின்ற எலமெண்ட்டே போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா சில இடத்துல வந்துட்டு இப்போது HTML நீங்கள் போடணுன்னா லெசன் கொடுத்து H கொடுத்து T கொடுத்து M L அப்படின்ட்டு தனித்தனியாக நீங்கள் கொடுத்துட்ருக்கணும். பட் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஜஸ்ட்டு H கொடுத்து இப்போ 6ன்னு கொடுத்தேன், ஜஸ்ட் அந்த எலமெண்ட் அதே ஓப்பன் பண்ணி அதுவே க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதுவே வந்துட்டு நம்மளுக்கு சஜஷன் காட்டும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணுறதுக்கு சஜெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ HTML அப்படின்ற எலமெண்ட் நம்ம போட்டுட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் வேணால் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற HTML அந்த ஃபைல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த லைன் தான் லாஸ்ட்டு லைனாக இருக்க போகுது. நீங்கள் உள்ளே கொடுக்க போகிற எல்லா லைன்ஸுமே, எல்லா எலமெண்ட்ஸ், எல்லா ஆட்ரிபியூட்ஸுமே எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே தான் வரணும். இதை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா HTML அப்படின்ற ஒன்று இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா <HTML அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல அதே /HTML அப்படின்ட்டு இருக்கும். இந்த வெறும் /HTML அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல தான் அந்த எலமெண்ட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். அதே /HTML அப்படின்ட்டு போட்டிருந்தா அந்த இடத்துல அந்த எலமெண்ட் முடியுது, அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக எந்த ஒர்க்கும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபைல் HTML நம்ம பண்ண போகிற கோடிங் HTML கோடிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்தோட இது என்ன ஆகிடும், முடிஞ்சிடணும். நீங்கள் எந்த எலமெண்ட்டு இல்லை எந்த ஆட்ரிபியூட் சம்திங் எது டைப் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ளே தான் நீங்கள் டைப் பண்ணணும். இதை தாண்டி போகக்கூடாது. ஓகேவா? இதுதான் HTMLோட ரூல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
ஹெட் அப்படின்ற எலமெண்ட். ஓகேவா? நான் ஆக்சுவலாக எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்ட்டு சில பேருக்கு டவுட்டாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ எலமெண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த HTML ஹெட் அப்படின்ட்டு அந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸு, அதை தான் நம்ம எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா HTML டேகு, ஹெட்டு டேகு அப்படிம்பாங்க. அதை வந்துட்டு டேக்னு சொல்கிறத விட எலமெண்ட்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? டேக்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல லெசன் கொடுத்து ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல லெசன் ஸ்லாஷ் கொடுத்து முடியுது இல்லையா, இதுதான் டேகு. இதை வந்துட்டு மேலே இருக்கிறத ஓப்பனிங் டேக் அப்படின்ட்டு சொல்லுவோம், கீழே அந்த ஸ்லாஷ் போட்டு முடிகிறது நம்ம க்ளோசிங் டேக் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? அது உள்ளே இருக்கிறத நம்ம எலமெண்ட்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். டேக்னு சொல்கிறத விட அது உள்ளே இருக்கிறத கண்டிப்பாக எலமெண்ட்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஓகே, நான் இப்போது ஹெட் எலமெண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்குள்ளே டைட்டில் அப்படின்ற எலமெண்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த டைட்டிலுக்கும் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது, அது ரெண்டுமே அது டைட்டில் ஃபுல்லாமல் எதுக்குள்ளே முடிஞ்சிருக்கு, ஹெட் அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த டைட்டிலுக்குள்ளே நான் சம்திங் டைப் பண்ணுறேன். வெல்கம் டு கோல்டன் அகாடமின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரன் பண்ணுறதுக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்துக்கோங்க. இந்த இடத்துல பாக்ஸாக இருக்கா, எக்ஸ்டென்ஷன் இது தான். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் சர்வர் ரிக்விக் டேன்னு சில டைம் காட்டும். அப்படி காட்டுறதுனா நீங்கள் இந்த மேலே போய் சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? சர்ச் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் ரிக்விக் டே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதனால் எனக்கு இது அன்இன்ஸ்டால்னு காட்டும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால்னு கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கீழே கோ லைவ் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நம்ம அவுட்புட் பார்ப்போம். நீங்கள் இந்த சர்வர் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கோ லைவ் அப்படின்ற ஆப்ஷனே உங்களுக்கு காட்டும். அது வரைக்கும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. ஓகேவா? நீங்கள் நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் அதை இன்ஸ்டால் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இந்த கோ லைவ் அப்படின்றது போயும் நம்ம ரன் பண்ணலாம். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்து நம்மளால் அவுட்புட் பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த இடத்துல இந்த கோ லைவ் அந்த ஓப்பன் வித் லைவ் சர்வர்ன்றது இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே எப்போ வரும்னா நம்மளுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி இருந்தால் தான் இந்த ரெண்டு இதுவுமே நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட இது எங்கே போகும் அப்படின்னா ப்ரௌசருக்கு போகும். ஓகேவா? இதில் எப்படி இருக்குது, நான் கொடுத்த அந்த வெல்கம் டு கோல்டன் அகாடமி அப்படின்றது எங்கே வந்திருக்கு, மேலே ஹெட்டரில் வந்திருக்கு. ஓகேவா? அதனால தான் அந்த டைட்டில் அப்படின்றத நம்ம எதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெட் அப்படின்றதுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹெட்டர் செக்ஷன், இது பாடி செக்ஷன், அதுக்கு கீழே இருக்குல்லையே அந்த ஐகான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபோட்டோ செக்ஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அந்த டைட்டில் அப்படின்ற எலமெண்ட்டு நம்மளுக்கு எங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஹெட்டர், இந்த மேலே இதில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். அதனால தான் டைட்டில் நம்ம எதுக்குள்ளே கொடுக்கணும், அந்த ஹெட் அப்படின்ற அந்த எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் எதை வேணால் இந்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சம்திங் நான் என்ன டைப் பண்ணாலும் அது எனக்கு என்ன அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் வந்துட்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லைவ் சர்வர் கொடுக்கணும் தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதே நீங்கள் பண்ணுற அவுட்புட் எல்லாமே நம்மளுக்கு வியூ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே, ஹெட்டுக்குள்ளே டைட்டில் முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்ன இருக்குது, இந்த எம்டி ஸ்பேஸ். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், இது ஹெட்டர் செக்ஷன், இது பாடி, இது கீழே இருக்கிறது ஃபூட்டர் செக்ஷன் அப்படின்னு. ஓகேவா? அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பாடியில் நம்மளோட கண்டென்ட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அந்த பாடியில் கண்டென்ட் கொடுக்குறதுக்கு பாடி அப்படின்ற ஒரு எலமெண்ட்டே இருக்குது. ஓகேவா? அந்த எலமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி வந்துட்டு ஒரு இந்த HTML அப்படின்ற ஒன்று தான் லாஸ்ட் லைன் அப்படின்ட்டு சொன்னேனோ, அந்த பாடி அப்படின்றது கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா அதுக்கு முன்னாடி லைனாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த 2 லைன் தான் நீங்கள் பண்ணுற HTML கோடிங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே பண்ணாலும் சரி இந்த 2 லைன் தான் லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? பாடிக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கணும், நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன எலமெண்ட், எந்த ஒரு இமேஜ் டிஸ்பிளே ஆகணுமா இல்லை என்ன டிஸ்பிளே ஆகணுமோ அது நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாடி அப்படின்ற எலமெண்ட்டுக்குள்ளே கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஜென்ரலாகவே டைப் பண்ணுறேன். ஓகே, விச் இஸ் டிஸ்பிளே ஆன் வெப் பேஜ். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஒரு வெப் பேஜில் என்ன நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அதை நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாடி அப்படின்ற அந்த எலமெண்ட்டு கூட தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான்
ஒரு HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எலமெண்ட்டாக வச்சு நம்ம பார்ப்போம். ஓகேவா? நான் இனிமேல் பார்க்க போகிற எல்லா எலமெண்ட்டுமே எதுக்குள்ளே வரும் அப்படின்னா இந்த பாடி அப்படின்றதுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? ஏன்னா டைட்டில் ஹெட்டுக்குள்ளே வந்துட்டு டைட்டில் மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம பின்னாடி CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரிலாம் போயிட்டோம் அப்படின்னா ஹெட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஸ்கிரிப்ட்டு, ஸ்டைல் இதெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம பேசிக் அப்படின்றனால நம்ம என்ன இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெட்டுக்குள்ளே இப்போதைக்கு நம்ம டைட்டில் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம போகும்போது வேறு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு HTMLோட பேசிக் சின்டாக்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஆல்.